ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பிறப்பிலேயே அதிகமாக பணம் செலவு செய்யும் பெண் ராசியினர்கள் யாருன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒரு நபர் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ராசி நட்சத்திரங்களை வச்சு அவங்களோட வாழ்க்கை அமையும். அதாவது கல்வி, செல்வம், குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே அவங்களோட ராசி நட்சத்திரங்களை பொறுத்தே அமையும். அந்த வகையில் பணத்தை கணக்கு இல்லாமல் செலவு செய்யும் பெண் ராசினர்கள் யாருன்னு பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி. மேஷ ராசியில் பிறந்த பெண்கள் இயல்பாகவே பொறுப்பில்லாதவர்களாக இருப்பாங்களாம். கூடவே பிடிவாத குணமும் அதிகமாக இருக்குமாம். அதனால இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க நினைச்சதை நினைச்ச நேரத்தில் வாங்கிடுவாங்க. புதுசாக பொருட்கள் வாங்குறதுல இவங்க அதிக அளவில் ஆர்வம் காட்டுவாங்களாம். அந்த மாதிரி பொருட்களை வாங்கினதுக்கு அப்புறம் அதை பார்த்து அதிக அளவில் சந்தோஷப்படுவாங்களாம். அதனால பணத்தோட அருமை இந்த ராசியில பிறந்த பெண்களுக்கு இருக்காதாம். அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி எதுனா சிம்மம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜோதிடத்திலையும் பஞ்சாங்கத்திலையும் பலவிதமான ஊடகங்களில் பார்த்த விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இதனால பர்சனலாக என் மேலே யாரும் கோவப்படாதீங்க. சிம்ம ராசியில பிறந்த பெண்கள் இயல்பாகவே ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவாங்களாம். இந்த ஆடம்பர ஆசையினாலேயே அவங்க அதிக அளவில் செலவாளிகளாக மாறிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படலனாலும் இவங்க ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டு அந்த பொருளை வாங்கணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த பொருளை வாங்கிடுவாங்களாம். ஸோ அந்த டைமில் இவங்க நினச்சது நடந்துடணும். பின்னாடி பண பிரச்சனைகள் வருமா வராதா அப்படின்றதெல்லாம் இவங்க யோசிக்க மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் இயல்பாகவே அழகு சாதன பொருட்களை வாங்குறதுல அதிக அளவில் ஆர்வம் காட்டுவாங்களாம். இவங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு இவங்க நினச்சிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொருளை வாங்குற முடியும் இவங்க ஓய மாட்டாங்களாம். இவங்களோட மனசு அந்த பொருளை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்குமாம். அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான், மோஜ் இந்த மாதிரி அழகு சாதன பொருட்களை விற்கிற அப்ளிகேஷனில் அதிக அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அழகு சார்ந்த பொருட்கள், கலை சார்ந்த பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள் இதெல்லாம் இவங்க அதிக அளவில் வாங்க ஆர்வம் காட்டுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் அது போதாதாம். கூடவே ஆசைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களால் உங்களோட மனசு புண்பட்டு இருந்துச்சுன்னா அதுக்காக மிகப்பெரிய சாரி. இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஜோதிடத்திலையும் பஞ்சாங்கத்திலையும் பார்த்த விஷயங்களை மட்டுமே நான் உங்களுக்காக ஷேர் பண்ணேன். நம்ம சேனலில் ஜெனரல் நாலேஜ் சம்பந்தமான வீடியோஸ், டெக்னிக்கல் வீடியோஸ், விண்வெளி ஆராய்ச்சிகள் இந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் வீடியோஸ் இருக்கும். வீடியோஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். பொது வாழ்க்கைக்கு தேவையான பலவிதமான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.